பிரைஸ் தி லார்ட். ஆத்தும நங்குரம் பைபிள் இன்சைட் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். கிதியோனுடைய மறுமனையாட்டியின் மகன் அபிமெலேக்கு எழுந்து அவன் சகோதரர் 69 பேரையும் ஒரே கல்லில் கொலை செய்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிதியோன் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி. கிதியோன் இஸ்ரவேல் தேசத்தின் நியாயாதிபதி. கிதியோனோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவனுடைய சந்ததியில் ஏன் இத்தனை பெரிய இழப்புகள், அவனுடைய சந்ததியில் ஏன் இத்தனை பெரிய மரணங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அன்றைக்கு சத்துருக்களாகிய சேபாவும் சல்முனாவும் கர்த்தரால் கிதியோனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கிதியோன் தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியினால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு அற்புதமான தருணங்களும் வாய்ப்புகளும் அவன் மூத்த குமாரனாகிய எத்தேருக்கு கிடைக்கிறது. சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டிய நேரம் அது. அவன் ஒரு வாலிபன், அவர் யுத்த புருஷன், அவன் ஒரு பராக்கிரமசாலி. கிதியோனுடைய மூத்த மகன். கட்டளை கொடுத்தது அந்த தேசத்தின் நியாயாதிபதி, அதுவும் எத்தேருடைய தகப்பன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வாய்ப்பை தவற விட்டு போன எத்தேரை நாம் பார்க்கிறோம். அன்று அவன் வெட்டி போட்டிருப்பானால், சத்துருக்களை ஜெயம் எடுத்திருப்பானால், அந்த நேரத்தில் தானே அவன் தளபதியாய் மாறியிருப்பான். ஏன் அந்த தேசத்தின் நியாயாதிபதியாக கூட மாறியிருப்பான். ஆனால் அத்துணை இழந்து போன பரிதாபம், அத்துணை இழந்து போன எத்தேருடைய பரிதாபம் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக வல்லமைகளையும் அதிகாரங்களையும் கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட உண்டு. சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிற கிறிஸ்துவானவர் நம்மோடு உண்டு. அவருடைய வார்த்தை உண்டு, ஆவியானவர் உண்டு, அவருடைய இரத்தம் உண்டு. ஆனால் நாம் சத்ருவை மேற்கொண்டிருக்கிறோமா? ஜெயம் எடுக்கிற வேண்டிய நேரத்திலே நாம் ஜெயித்திருக்கிறோமா? சத்ருவானுடைய கிரியைகளை மேற்கொள்ள வேண்டிய நேரத்திலே மேற்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கே ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நம்முடைய கரங்களில் தருகிறேன், நீர் கரம் பிடித்ததின் நோக்கம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வாராக. நம்முடைய சந்ததியை கொண்டு தேவன் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதே ஒப்பு கொடுப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.